நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் என்னும் தலைப்பில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்கு, மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு வீடியோவில் ஒரு 50 கேள்விகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வியை பாருங்க. சென்னா போதார் என்று சிறப்பிக்கப்படும் சான்றோர் யார்? விடை ஆப்ஷன் பி திருவள்ளுவர். பொறுத்துகையில் பாருங்க. சிறப்பு பெயர் மற்றும் பெயர்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். முத்தமிழ் காவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாபி விஸ்வநாதம். தமிழ் தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சுவாமிநாத ஐயர். மூதறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. இந்த கேள்வி பாருங்க. கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி கம்பர். சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இது பார்த்தீங்கன்னா ராமாயணத்திலேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ அனுமன். அடுத்தது பொறுத்துக்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் மற்றும் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. மாதானுபங்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். பாவேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தொண்டர் சீர் பரவுவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார். கல்வியில் பெரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர். ஸோ 3, 4, 2, 1. மாதானுபங்கி திருவள்ளுவர், பாவேந்தர் பாரதிதாசன், தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிலார், கல்வியில் பெரியவர் கம்பர். இங்கே ஒரு பொறுத்துகை இருக்குது, பார்க்கலாமா? சிறப்பு பெயர் மற்றும் பெயர்கள் தான். புரட்சி கவி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அதுக்கப்புறம் தேசிய கவி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். காந்திய கவி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் பிள்ளை. அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ் தென்றல் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. அடுத்தது பாருங்கள். அப்பர் என்று போற்றப்படுபவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதற்பாவலர் யார்? பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். ஆப்ஷன் சி திருவள்ளுவர். 59வது கொஸ்டின் பாருங்க. உத்தம சோழ பல்லவராயன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சேக்கிலார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இசைக்குயில் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி MS சுப்புலட்சுமி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வான்புகழ் கொண்ட பெருந்தகை யார்? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவள்ளுவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆளுடைய அரசு என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ அப்பர். வேதம் தமிழ் செய்த மாறன் என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி நம்மாழ்வார். திருவாத ஊரார் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட சிறப்பு பெயர்களில் திருவள்ளுவரை குறிக்காதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க சென்னா போதார் திருவள்ளுவரை தான் குறிக்கும். மாதானுபங்கி, பெருநாவலர், இது மூணுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு திருவள்ளுவரை தான் குறிக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் பார்த்தீங்கன்னா இதில் பொருந்தாதது. கவி ராட்சசன் யாருன்னு பாருங்கள் ஒட்டக்கூத்தர். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே வந்துட்டு நம்ம அதாவது கவி ராட்சசன் என்பதுக்கு வந்துட்டு ஒட்டக்கூத்தர் அப்படின்றது நம்ம பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டினை பாருங்கள். பக்தி சாரார் என்று சிறப்பு பெயர் யாரை குறிக்கிறது? ஆப்ஷன் பி திருமலிசை ஆழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சடகோபன், பாராங்குசன், மாறன் என்ற சிறப்பு பெயர்கள் யாரை குறிக்கின்றன? விடை ஆப்ஷன் டி நம்மாழ்வார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விஷ்ணு சித்தர் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பெரியாழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்? ஆப்ஷன் பி கம்பன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கவிவளவ என்று போற்றப்பட்டவர் யார்? ஆப்ஷன் டி சேக்கிலார். அதுக்கப்புறம் ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கால்டுவெல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புலவரேறு என்று போற்றப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி வர்தனஞ்செய்ய பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கவி சக்கரவர்த்தி யார்? விடை ஆப்ஷன் சி கம்பர். அடுத்த கேள்வி. புலனழுக்கற்ற அந்தணாளன் என்று புகழப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ கபிலர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கபிலரை வாய்மொழி கபிலர் என்று போற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ நக்கீரர். இந்த கேள்வியை பாருங்க. கபிலரை நல்லிசை கபிலன் என்று போற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் பி பெருங்குன்றுக்கிழார். அடுத்த கேள்வியை பாருங்க. கபிலரை வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் என்று போற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இளங்கீரனார். இந்த கேள்வியை பாருங்க. கீழ்கண்ட எந்த புகழ் உரைகளால் நப்பசலையார் கபிலரை போற்றினார்? பார்த்தீங்கன்னா முதல் இது புலனழுக்கற்ற அந்தணாளன், இது சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லிசை கபிலன், அது இவர் சொல்லலை. வாய்மொழி கபிலனும் இவர் சொல்லலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொய்யார் நாவிற் கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இது எங்கே வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வியை பாருங்க.
கவிக்கோ என்ற சிறப்பு பெயருக்கு சொந்தமான கவிஞர் யார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்துல் ரகுமான். கவிக்கோ அப்துல் ரகுமான். 80வது கேள்வியை பாருங்க. இக்கால ஔவையார் என்று திருவிக அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ அசலாம்பிகை அம்மையார். அடுத்த கேள்வியை பாருங்க. கவிஞநேரு, பாவலர்மணி என்ற சிறப்பு பெயர்களுக்கு உரியவர் யார்? விடை ஆப்ஷன் பி வாணிதாசன். அடுத்த கேள்வியை பாருங்க. திரைக்கவி திலகம் என்று போற்றப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மருதகாசி. அடுத்த கேள்வியை பாருங்க. பரிதிமா கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ் நாடக பேராசிரியர். அடுத்த கேள்வியை பாருங்க. தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று போற்றப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி ராமாமிர்தம் அம்மையார். பாவலரேறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். வெண்பாவிற்கு டேஷ் நிரப்புக. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புகழேந்தி. 87வது பாருங்க. பரணிக்கோர் டேஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார். ஆப்ஷன் டி. இந்த கேள்வியை பாருங்க. மருள் நீக்கியார் எவ்வாறெல்லாம் அழைக்கப்பட்டார்? மருள் நீக்கியார் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர், அப்பர், ஆளுடை அரசு, தருமசேனர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. வன்றொண்டன், ஆரூரார், ஆளுடை நம்பி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுந்தரர். அடுத்த கேள்வியை பாருங்க. கீழ்கண்டவற்றில் மாணிக்க வாசகரின் சிறப்பு பெயர்கள் யாவை? ஸோ பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருக்கு திருவாத ஊரார், அதுக்கப்புறம் அழுது அடியடைந்த அன்பர். இது 2 தான் பார்த்தீங்கன்னா சரி. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வியை பாருங்க. நாச்சியார் என்ற அடைமொழி யாரை குறிக்கிறது? பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி ஆண்டாள். அடுத்த கேள்வியை பாருங்க. கவியரசு என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்பட்டவர் யார்? பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். ஆப்ஷன் ஏ. பாட்டாளிகளின் கவிஞர் என்று புகழப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வியை பாருங்க. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி. 95வது கேள்வியை பாருங்க. தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன். அடுத்த கேள்வியை பாருங்க. சிறுகதை வேந்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புதுமை பித்தன். இந்த கேள்வியை பாருங்க. வரலாற்று புதினத்தின் தந்தை என்று சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல்கி. அடுத்த கேள்வியை பாருங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாணிதாசன். திராவிட சிசு என்று ஆதிசங்கரர் யாரை போற்றி பாடியுள்ளார்? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர். 100வது கேள்வி பாருங்க. புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வள்ளலார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 கேள்விகளை பார்த்துருக்கோம். போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள், மொத்தமாக நம்ம 100 கேள்விகளை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்துட்டு ரெடி பண்ணுற வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த 2 இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம வந்துட்டு பிடிஎஃப் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.